இந்த ஜும்மா ஆரம்பிக்கிற பொழுது, இந்த மிம்பரில் நான் ஏறுகிற பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய சகோதரர்கள் தான் இந்த கண்முன்னே தோன்றினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பள்ளி நிரம்பி இருக்கிறது. ஆனால் நான் என்று மிம்பரில் எந்த நிமிடம் ஏறினேனோ அந்த நிமிடம் அங்கிருந்த மலக்குகள் எல்லாம் வந்து உட்கார்ந்திருப்பார்களே. வந்தவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காரே. இது என்னுடைய வார்த்தையா? இது என்னுடைய கூற்றா? இந்த மார்க்கத்தை யார் அறிமுகம் செய்தார்கள் என்று நாம் சொல்லுகிறோமோ, யாருடைய வார்த்தைகளில் சத்தியம் மட்டும் தான் இருக்கும் என்று சொல்லுகிறோமோ, யார் தன்னுடைய மனோ இச்சைப்படி பேசாமல் அல்லாஹ்வுடைய வஹீயின் பிரகாரம் மட்டும் தான் இந்த பூமியில் பேசினார்களோ, யாருடைய சட்டத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்று சொல்லுகிறோமோ, யார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய அந்த வார்த்தை தான் மறுமை வரைக்கும் நிலையானதாக இருக்கும் என்று சொல்லுகிறோமோ, அந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. என்பதற்குரிய சகோதரர்கள், ஏன் இன்னும் புரியவில்லை? முஸ்லிம் அல்லாஹ்வுடைய வார்த்தையையும் மதிப்பது கிடையாது, அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையையும் மதிப்பது கிடையாது. ஆனால் நான் முஸ்லிம் அல்லவா? இரண்டு பேருடைய வார்த்தையை மதிக்காத நான் எப்படி முஸ்லிமாக இருக்க முடியும்? இஸ்லாம் என்றாலே அதுதானே. இஸ்லாம் என்றாலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுதல் தானே. அந்த கட்டுப்பாட்டை மீறி வாழுகிற நான், எனக்கு ஜும்மாவுக்கு இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வர முடியவில்லை. சில நேரம் சில தங்கடங்கள், சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். அது ஒவ்வொரு வாரமும் இருக்க முடியுமா? எப்படி சகோதரர்களை இஸ்லாத்தை பார்க்கிறோம்? எப்படி இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள போகிறோம்? புரியவில்லை சகோதரர்களே. இங்கு எதுவும் சொல்லிக் கொள்ளலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாளை மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ் என்னுடைய செயலேடுகளை, பட்டோலைகளை என் கையிலே தருகிற அந்த நாளில், நான் ஜும்மாவுக்கு வந்த எந்த ஒரு பதிவும் அங்கு இல்லாத நிலையில் என் பட்டோலைகள் கொடுக்கப்படுமாக இருந்தால், இங்கு வந்த உட்கார்ந்த நேரம் கூட அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். வீணாகிவிட்டது தானே.